நான் உண்மையாக தான் இருக்கேன், கரெக்டாக தான் இருக்கேன், நீ தான் வந்து அப்படின்னு அடுத்தவங்களை பழி போடக்கூடிய அமைப்புங்கிறது இவருக்கு இயல்பான குணம். ஸோ அது வந்து வேலை செய்கிற இடத்துலையும் குடும்பத்துலையுமே அது பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் அவர் அந்த குணங்களை அவர் மாற்றிக்கிறது நல்லது. தொழிலில் வந்து இப்போ லாபஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆயிருந்தாலும் சனி வக்ரம் ஆயிருக்காரு. அதனால் இப்போ வேலைக்கு சேர்ந்த இடத்துலையும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும். அவர் இந்த வேலையை விட்டு மாறாமல் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கணும். ஏன்னா நவம்பர் 29 வரைக்கும் சனி வக்ரம்ங்கிறது இருக்குது. சனி சுயசாரத்தில் இருந்து இப்போ வக்ரமாக இருக்கனால அவருக்கு தொழில் ரீதியாக தொல்லைகள்ங்கிறது இப்போ உண்டு. அது வந்து கூடிய சீக்கிரம் மாறும். நவம்பர் வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா குரு வந்து வக்ரமாக போகிறாரு. வக்ரம்ங்கிறது இந்த இயர் வந்து அடுத்த இடத்துக்கு போகிறார், கலகஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ குரு வந்து பெயர்ச்சிங்கிறது வந்து இப்போ அக்டோபர் மாதம் மாறுது. ஸோ அந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்காரன் கலகத்தை உண்டு பண்ணும். குடும்பத்துலேயும் சரி, தொழில் செய்கிற இடத்துலையும் பிரச்சனைங்கிறது வரப்போகுது. பொதுவாகவே பொருளாதார பிரச்சனை வந்தால் குடும்பத்துலேயும் சண்டை வந்துடும். ஸோ அந்த சூழ்நிலை தான் இப்போ நெருங்கி இருக்குது. இப்போ கொஞ்சம் அவர் கவனத்தோட எச்சரிக்கையோடு இருக்க தான் நல்லது.